My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷன் உடைய ரிசல்ட் ரிலேட்டடா நிறைய ஹை கோர்ட்ஸ்ல எல்லா ஸ்டேட்லையுமே அந்தந்த ஹை கோர்ட்ஸ்ல மாணவர்கள் அவங்க ரெட் பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டுட்டு வராங்க, பப்ளிக் லிட்டிகேஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் பார்க்குறோம். நமக்கு கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்ல அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதன் மூலமா கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஒரு 2 வாரம் டிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எதனால அண்ட் இவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேஸ் நம்பர் எல்லாம் உங்களுக்கு WPA P236 of 2024. ஸோ இந்த வருஷத்துல இப்போ ரீசெண்டாக வந்த கோர்ட் ஹை கோர்ட் ஆஃப் கல்கட்டா அண்ட் கான்ஸ்டியூஷன் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் யாருக்குன்னு பாருங்கன்னா, டான்மி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்த இது. ஸோ அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் அக்கார்டிங் டு த பெட்டிஷனர் சம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் could not have scored 718 or 719 as per the applicable marking score system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்மளும் வீடியோவில் பேசியிருந்தோம். It appears that the National Testing Agency sought to justify awarding of such marks based on a judgment passed by the Honorable Supreme Court in a writ petition. அந்த ரெட் பெட்டிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரெட் பெட்டிஷன் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் தான். எதனால சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ரெட் பெட்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த 2018 நடந்த அந்த கேஸ் யாருக்கு, அக்ஷத் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். ஆக்சுவலா இந்த கேஸினுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸாமினேஷனுக்கு அந்த எக்ஸாம் 2018 நடந்த எக்ஸாம்ல அவங்க எழுதின போது அவங்களுக்கு டைம் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆச்சு. அண்ட் இந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் தெரியுங்களா? கிளாட் எக்ஸாமினேஷன். கிளாட் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நீட் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஒரு ஆஃப்லைன் OMR பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ அங்கே டைம் எஃபிஷியன்சிங்கிறது ஒன்று வேற, ஆன்சரிங் எஃபிஷியன்சிங்கிறது வேற. தே வில் ஹேவ் ரெக்கார்ட். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ செகண்ட் எடுக்கிறீங்கிறத கம்ப்யூட்டரில் மானிட்டர் பண்ண முடியும். இங்கே அப்படி கிடையாது. ஆஃப்லைன் டெஸ்ட்ல அந்த மாணவர்கள் எத்தனை கொஸ்டின் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத CCTV கேமரா வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜூம் போயா பார்த்துருப்பீங்க. இவங்க எத்தனை கொஸ்டின் எழுதினாங்க, எவ்வளோ நேரத்தில் எழுதினாங்க, அண்ட் அவங்களுடைய ஆன்சரிங் எஃபிஷியன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் மானிட்டரிங் பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் அ ஆஃப்லைன் டெஸ்ட். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் சச் எக்ஸசைசஸ் cannot be decided without an affidavit from the National Testing Agency. இப்போ என்னன்னா, கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு டீடைல்டு அஃபிடவிட் எங்களுக்கு வேணும், அது இல்லாமல் நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்கார்டிங்லி த ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 shall file an affidavit with a period of 10 days from date in response to the allegations made in the writ petition. The affidavit should also disclose how the reservation policy of the state as well as of the central government has been followed in preparing the merit list. ரேங்க் லிஸ்ட் ஒன்று விட்டீங்க இல்லையா, NTR ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபைனல் ரேங்க் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி, இல்லை எந்த ரிசர்வேஷனை, இல்லை எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல் அஃபிடவிட் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஸ்ட் திஸ் மேட்டர் ஆஃப்டர் 2 weeks அண்டர் த சேம் ஹெட்டிங் பிஃபோர் த ரெகுலர் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் இதே கேஸ் திரும்ப ஹியரிங்க்கு வரும். அண்ட் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஷால் ப்ரிசர்வ் த ரெக்கார்ட்ஸ் pertaining to the NEET 2024 examination until further order of this court. அந்த கோர்ட்ல இருந்து further order, ஃபைனல் ஆர்டர் வர வரைக்குமே, ஃபர்தர் ஆர்டர்னா கடைசி ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்குமே NTA வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் வச்சிருக்கணும். யூஸ்வலா அங்க தீ பிடிச்சிருச்சு இங்க தீ பிடிச்சிருச்சுன்னா நமக்கு நியூஸ் வரும்ல, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது, பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லி முன்னாடியே ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. The outcome of the counseling process, இதான் ஆக்சுவலா முக்கியமான பாயிண்ட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the outcome of the counseling process shall abide by the result of the writ petition. இந்த writ petitionனுடைய ரிசல்ட் என்ன வருதோ அதை பொறுத்து கவுன்சிலிங் ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா, கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கவுன்சிலிங்குரிய ரிசல்ட், கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த ரெட் பெட்டிஷனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரூல்ஸை, இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டரை, ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முழு சாராம்சம். ஸோ இதனால ஸ்டே ஆயிடுச்சா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டைரக்டா ஸ்டே ஆர்டர் எதுவும் இஷ்யூ பண்ணலை. பட் இன்டைரக்டா கவுன்சிலிங் நமக்கு இன்னும் ஒரு 2 வாரம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. யூஸ்வலாகவே இது நடக்கும். நமக்கு வந்து போன வருஷத்துலேயே June 14 ரிசல்ட் வந்துச்சு. லாஸ்ட் இயர் 2023 ஜூலை 20 தான் கவுன்சிலிங் ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் எடுத்தாங்க. ஸோ இந்த வருஷமும் இதனால பெரிய டிலே அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் நாட் ஓன்லி இன் கல்கட்டா,
இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல நிறைய மாணவர்கள் அவங்கவங்க ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க நினைச்சா கூட உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க மாணவர்களா ஒன்று சேர்ந்து ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது போட முடியும். ஸோ நீங்க விருப்பப்பட்டா அது பண்ணலாம். மிஸ்பா கரியர் அகாடமி இதுக்குரிய லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறத முன்னெடுத்துட்டு தான் வருது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றின அப்டேட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றின என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னும் ஒரு ரியாலிட்டியை மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருந்தாலும் என்டிஏவும் சரி, எம்சிசியும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் சரி, இல்லை எல்லா ஸ்டேட்னுடைய கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் சரி, அவங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, எனேபிள் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டோம். சில ஸ்டேட்ஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்குரிய கவுன்சிலிங்குரிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ப்ளஸ் அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை அதுக்குரிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் அங்கங்கே சில நியூஸஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ரியாலிட்டியில் இதில் எல்லாத்துலேயும் சேர்ந்த அவுட்கம் என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. It purely based on the judgment of the honorable courts. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஜட்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இதுல ஏதாவது மாற்றங்கள் வரும். பட் மாணவர்கள் பெற்றோர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாமினேஷன் இல்லை இந்த எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் இதுல வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அவுட்கம், ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய மனப்பான்மையும் நம்மளுடைய மனப்பான்மையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.